श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम. ஸ்ரீராமர் லக்ஷ்மணரை சமாதானப்படுத்திவிட்டார். மீண்டும் கௌசல்யா மாதாவானவள் மீண்டும் அழுது கொண்டே ஸ்ரீராமரிடம் கேட்கிறாள், நீ வனத்திற்கு செல்லாமல் இங்கேயே இருந்துவிட வேண்டும் என்று கேட்கிறார். கௌசல்யா மாதாவை சமாதானப்படுத்துகிறார் ஸ்ரீராமர். கௌசல்யா மாதா, நீ இல்லாத இந்த இடத்தில் எனக்கு என்ன வேலை, நானும் உன்னுடனே காட்டிற்கே வந்து விடுகிறேன் என்று கூறும் பொழுது, அதாவது கௌசல்யா மாதா கூறுகிறார்கள், எப்படி பசுவானது தன் கன்றுக்குட்டியை பின்னாலேயே செல்லுமோ அதுபோல் நான் உன்னுடனே வந்து விடுகிறேன் காட்டிற்கு என்று கூறையுடன் ஸ்ரீராமர் கௌசல்யா மாதாவிடம், நீங்கள் அவ்வாறு வரக்கூடாது, எனக்கு மட்டும்தான் வனத்திற்கு செல்ல வேண்டும் என்று கட்டளை ஒழிய உங்களுக்கு எதுவும் கட்டாயம் அல்ல. அது மட்டுமல்லாமல் நீங்கள் நம் தந்தை அரசரை பார்த்து கொள்ள வேண்டும், தசரதரை பார்த்து கொள்ள வேண்டும், கணவரை பார்த்து கொள்வதுதான் உங்களுடைய முதல் கடமை. ஏனென்றால் கைகேயி மாதா எவ்வாறு பார்த்து கொள்வார் என்று தெரியவில்லை. அதனால் நீங்கள் இங்கேயே இருந்து தசரதரை பார்த்து கொள்ள வேண்டும், அதுவே உங்களின் கடமை என்று கூறுகிறார். இதையெல்லாம் கேட்டு ஒருவாறு மனமில்லாமல் கௌசல்யா மாதா சமாதானமாகி பிறகு பூஜைகளை எல்லாம் செய்கிறார்கள். அந்தணர்களை எல்லாம் அழைத்து யாக யஜ்ஞங்கள் செய்கிறார்கள். செய்துவிட்டு அவர்கள் ஸ்ரீராமருக்கு கூறுகிறார்கள், உலகத்தில் இருக்கின்ற எல்லா தெய்வங்களும் மகரிஷிகளும் உன்னை காப்பாற்றட்டும். ஸ்ரீராமருக்கு விஸ்வாமித்ரர் நிறைய அஸ்திரங்களை கொடுத்தார் அல்லவா, அதாவது மந்திரங்கள் எல்லாம் ஓதப்பட்ட அஸ்திரங்களை கொடுத்தார் அல்லவா, அந்த அஸ்திரங்கள் அனைத்தும் உன்னை காக்கட்டும். நீ அப்பாவிற்கு செய்த சேவை, அம்மாவிற்கு செய்யும் சேவை, உண்மையாக இருக்கும் இந்த சத்தியத்திற்காக பாடுபடுபவர் அல்லவா ஸ்ரீராமர், இந்த குணங்கள் எல்லாம் உன்னை வளமாக வாழ வைக்கட்டும். நீ செய்த யாக யஜ்ஞங்கள், அதாவது ஸ்ரீராமர் என்னென்ன யாக யஜ்ஞங்கள் எல்லாம் செய்திருக்கிறார்களோ அதில் இருக்கும் புண்ணியங்கள் எல்லாம், அதனால் வந்த புண்ணியங்கள் எல்லாம் உன்னை காக்கட்டும். மலை, மரம், செடி, கொடி, ஏரி, பறவைகள், சிங்கங்கள், பாம்புகள் அனைத்தும் உன்னை காக்கட்டும். இந்திரன் முதலான தேவர்களும் தேவதைகளும் பிரம்மா, சூரியன் எல்லோரும் உன்னை காக்கட்டும். எல்லா இடத்தில் இருக்கக்கூடிய புனிதமாக இருப்பவர்கள், மகரிஷிகள், சித்தர்கள் அனைவரும் உன்னை காக்கட்டும். இந்த காலங்கள் 6 காலங்கள் இருக்கின்றன அல்லவா, மழைக்காலம், வெயில் காலம் போன்று இந்த 6 காலங்களும் 2 பக்ஷங்கள், சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் என்று கூறுகிறோம். அந்த சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் 2 பக்ஷங்களும், மாசங்கள், வருஷம், இரவு, பகல், அதாவது எப்பொழுதும் எல்லோரும் உன்னை காக்கட்டும். எப்பொழுதும் எல்லா நொடியும் உன்னை காக்க வேண்டும். இந்த நொடிகள் எல்லாம் உன்னை காக்கட்டும். உன் ஸ்மிருதி, ஸ்ருதி, தர்ம, அதாவது உன்னுடைய நினைவாற்றல், உனக்கு இருக்கக்கூடிய உறுதி, உன்னுடைய தர்ம சிந்தனை, இதையெல்லாம் உன்னை காக்கட்டும் என்று கூறுகிறார். அது மட்டுமல்லாமல் தெய்வத்தன்மையுடைய ஸ்கந்த, சோம, பிரகஸ்பதி, 7 ரிஷிகள், நாரத ரிஷி எல்லாரும் உன்னை எல்லா இடங்களிலும் காக்கட்டும். பஞ்சபூதங்களும் உன்னை காக்கட்டும். நீர், நெருப்பு போன்ற இந்த பஞ்சபூதங்களும் கூட உன்னை காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். எல்லா திசைகளும் உன்னை காக்கட்டும் என்று கூறுகிறார்கள். நதிகள், கடல், வருணன் இறைவன், நட்சத்திரங்கள், கோள்கள், இரவு பகல், அதாவது ஒரு க்ஷண நேரம், க்ஷண பொழுது, எல்லா பொருட்களும் உன்னை காக்கட்டும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். இந்த யாக யஜ்ஞங்களை எல்லாம் செய்து அந்தணர்களுக்கு வேண்டிய அளவு தட்சணையும் கொடுத்து அந்த புண்ணியங்கள் எல்லாம் ஸ்ரீராமருக்கு வந்து எல்லாம் அவரை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். இறைவனிடமும் வேண்டிக் கொள்கிறார்கள். அதுபோன்று 1000 கண்களை உடைய இந்திரன் விரதாவை கொல்வதற்காக எல்லா கடவுளும் வந்து அவருக்கு ஆசீர்வாதம் வழங்கினார்கள். அதுபோன்று அந்த எல்லா கடவுள்களும் வந்து உனக்கு ஆசீர்வாதம் பண்ணட்டும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். வினதா மாதா எவ்வாறு கருடனுக்கு அந்த அமிர்தத்தை எடுத்து வரும் பொழுது எப்படி ஆசீர்வாதம் கொடுத்தார்களோ அதுபோன்று அந்த வகையான ஆசீர்வாதம் உனக்கும் கிடைக்கட்டும். இந்திரன் இந்த அரக்கர்களை எல்லாம்
வெல்ல வேண்டும் என்பதற்காக, அந்த அமிர்தம் கடைந்த பொழுது இந்திரன் வெல்ல வேண்டும் என்பதற்காக இந்திரனின் தாயான ஆதித்தி எத்தகைய ஆசீர்வாதங்களை செய்தார்களோ அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்கட்டும். இறைவன் சிவன், விஷ்ணு, பிரம்மா அனைவரும் உனக்கு ஆசீர்வாதம் செய்யட்டும். இவர்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்னை அந்த வனத்தில் காக்கட்டும். நீ வனத்திற்கு சென்று உன் தந்தையின் வாக்கை காப்பாற்றி மீண்டும் வெற்றியோடு இந்த நாட்டை திரும்ப இந்த நாட்டை ஆள வேண்டும். அதை நான் பார்க்க வேண்டும். அதுவே எனக்கு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கும். நீ அந்த காட்டில் அங்கிருக்கும் ரிஷிகளுடன் மிகவும் புனிதமாக அவர்களுடன் நீ இருந்து அந்த 14 வருடங்களை கடக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் உனக்கு மிகுந்த மங்களங்கள் உண்டாகட்டும். நீ மங்களத்தோடு வெற்றியோடு திரும்ப வர வேண்டும் என்று கூறுகிறார். அதாவது வாமனராக விஷ்ணு பெருமான் வாமனராக அவதாரம் செய்து திரிவிக்ரமனாக அந்த உலகத்தை எல்லாம் அவர் கையாண்டார் அல்லவா? அதுபோன்று நீ அங்கிருக்கும் அரக்கர்களோ எந்த கஷ்டங்களோ எல்லாவற்றையும் வென்று அந்த திரிவிக்ரமரை போல் நீ வெற்றியோடு திரும்ப நாட்டிற்கு இந்த நாட்டை மிகவும் நல்ல முறையில் ஆட்சி செய்ய வேண்டும். இதுவே நீ எனக்கு தரும் சந்தோஷம் என்று கூறி அவரை வாழ்த்தி அனுப்புகிறார். மேலும் பார்ப்போம். ஸ்ரீராமர் நம்மை காப்பாற்றுவார். ஸ்ரீ ராம ஜெயம்.